ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Node.js எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் Node.js வெப் ஏபிஐ எப்படி எழுதுறது, அது சர்வர் ஜாவாஸ்கிரிப்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற சாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு இந்த என்னுடைய GitHub ரெபாசிட்டரிஸ் போய்ட்டு வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் Node.js பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் நான் வந்து அதனுடைய பேசிக்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில இதை டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதை படித்து பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் ஸ்டார்டரில் இன்ஸ்டால் Node.js, அதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் Node.js ரன் நோட் இந்த மாதிரி வெப்சைட் போகும். இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்கும், Node.js LTS, Node.js current அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதில் இந்த LTS தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு நான் இந்த கெட் Node.jsன்னு கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 22 தான் வரும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து 24 இருக்குது, LTS வந்து 22 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்து இதில் போயிட்டிங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் இது இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, 22 வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே ஷோ இன் ஃபோல்டர்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுறோம். இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த அப்ளிகேஷன் கிடச்சிரும். ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அல்லது இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகும். ரைட், இப்போ பாருங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வரும். இதை டபுள் கிளிக் பண்ணால் ப்ளீஸ் வெயிட் த செட்டப் விசார்ட் ப்ரிப்பேர்ஸ் அண்ட் கிவ்ஸ் யூ த்ரூ த இன்ஸ்டாலேஷன். இப்போ இது வந்து செக் பண்ணும் உங்கள் சிஸ்டத்தில் ஆல்ரெடி Node.js இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து மைக்ரேட் பண்ண சொல்லுவோம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட்னு கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் எந்த ப்ரோக்ராம் இந்த ஃபோல்டரில் தான் இருக்கும்போது அது அப்படியே இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி வருது. ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இது பாருங்கள், இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? Node.js ரன் டைம், NPM பேக்கேஜ் மேனேஜர், ஆன்லைன், இது எல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் இது செக் பண்ண வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால், அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டாலேஷன் கொடுத்தோன்னா இப்போ வந்து அது இன்ஸ்டால் ஆகும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் கேட்கும், எஸ் கொடுத்தோம்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வரும், அதுக்கு எஸ் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்சோடனே நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ்னு கொடுத்துரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட், ஓகேங்களா? இதில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும், இல்லைனா டைரெக்டாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாப்புலேட் விண்டோ கேட்கும், எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் அப்படி வச்சிங்கன்னா ஒரு ஃபோல்டர் பேக் வரும். இதில் நோட் ஐஃபன் வெர்ஷன், ஓகேங்களா? ஐஃபன் வெர்ஷன், நோடு ஐஃபன் வெர்ஷன். ஓகேங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குமோ நோட் ஐஃபன் வெர்ஷன் எல்லாம் போட்டால் இந்த இது வரும்.
அதுக்கு அடுத்தது npm -version. இது என்ன வெர்ஷன்? இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண 22.7.1 வெர்ஷனும் ப்ளஸ் npm வந்து இது ரெண்டும் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கமாண்ட் வந்து நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்லேயே நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இதில் node-v node-v இல்லைன்னா -version node-v கொடுத்தாலும் அதே தான் வரும். npm-v இது கொடுத்தாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே ஆக்டிவிட்டி தான். அப்போ நீங்கள் இதை வந்து செக் பண்ணிங்க, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு Node.js வந்து நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த Node.js எப்படி நம்ம இப்போ Node.js அப்ளிகேஷனை எழுதுறது, ஓகேங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வழக்கம் போல் விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி எனக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரில் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் எழுத போகிறேன். ஓகேங்களா? அது உதாரணத்துக்கு இந்த கோடு சாம்பிள்ஸ் அல்லது இதுக்குள்ளார போயிட்டு நான் வந்து என்னுடைய பேரில் நான் ஆட் பண்ணுறேன். மேபி நீங்கள் வந்து உங்களுடைய பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு Node.js apps அல்லது Node apps அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து வந்துடும். சரியா? இதில் ஒன்ஸ் இப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நோட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. ஓகே, இதில் போய்ட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இண்டெக்ஸ் அல்லது server.js அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து புதுசாக ஒரு ஃபைல் வந்து இப்போ கிரியேட் ஆகிடும். கிரியேட்டிங் ஃபைல் பார்ட்டிசிபேட் இந்த இதெல்லாம் வரும். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, இப்போ ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு வியூ ஓப்பன் வியூ டெர்மினல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த டெர்மினலை கிளிக் பண்ணுறேன். பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த விண்டோவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டெர்மினலில் தான் நம்மளுடைய Node.js சர்வர் சைட் ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெர்மினல் ரெடி ஆகி வரட்டும். அப்புறம் இதில் அடுத்த கோடு, இதில் இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம எழுதிருக்கோம் allow.jsன்னு போட்டிருக்கோம், நம்ம server.jsன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை எடுத்து ஜஸ்ட் நான் வந்து console.logல இந்த இதை போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். node server.js இதை நான் என்டர் பண்ணேன். அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ node server.jsல போட்டோன்னா எனக்கு ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ இங்கே ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கட்டம், இப்போ சிம்பிள் HTTP சர்வர். ஓகேங்களா? ஒரு HTTP சர்வரை நம்ம உருவாக்க போகிறோம் இதே ப்ரோக்ராம். ஓகேங்களா? அதுக்கு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த HTTP அப்படின்ற அந்த இது நமக்கு தேவை. ஓகேங்களா? அதுக்கு கான்ஸ்டன்ட் HTTP require HTTP. ஓகேங்களா? இந்த ரெக்வயர்ன்றது என்னென்னா, இது வந்து ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? அந்த பேக்கேஜு HTTPயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நமக்கு வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது எடுக்கணும். அடுத்தது இங்கே வந்து ஒரு கிரியேட் சர்வர், இந்த HTTP வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு கிரியேட் சர்வர் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த சர்வர் பேஜுக்கு என்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? அதான் இங்கே சொல்கிறோம். அப்போ இந்த சர்வர் ஓப்பன் பண்ணுறோம். சர்வர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பர்டிகுலர் போர்ட்டில் ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நம்ம முடிவு பண்ண போகிறோம். HTTP கிரியேட் சர்வர் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். அப்புறம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் ஹலோ திஸ் இஸ் அ சிம்பிள் Node.js சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வந்து 3000 அப்படின்ற அந்த போர்ட்டில் வந்து இது ரன் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம கோ லைவ்னு கொடுத்தோன்னா 5500ன்னு வருமோ, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பர்டிகுலர் இதில் ரன் ஆகும். இப்போ நான் மறுபடியும் போயிட்டு node server.js நம்ம என்டர் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் வந்து ஹலோ ஃப்ரம் Node.js
சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் இந்த ப்ரோக்ராம். இப்போ இதை செக் பண்ணணும் கரெக்டாக, இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி நம்மளுடைய ப்ரௌசரில் ஓகேங்களா, இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த என்ட்ரை பண்ணணும். பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்துச்சு, சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஹலோ திஸ் இஸ் Node.js சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நம்ம இதில் ரன் பண்ணும்போது ஹலோ Node.jsன்னு இங்கே இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் இஸ் ரன்னிங்கானு சொல்லி மொத்தம் 2 வருது. இங்கே பாருங்கள் இதில் ஒன்று மட்டும்தான் வருது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இது மட்டும்தான் இந்த சர்வர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போயிட்டு பார்த்தோம்னா கன்சோல் இதில் வந்து அது பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா, இதுலேயும் பிரிண்ட் ஆகும். அப்போ என்னன்னா இந்த கன்சோல் வந்து சர்வரில் நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராம் எழுதுனா இது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இது பிரிண்ட் ஆகும் ஓகேவா. இதில் வந்துட்டு நமக்கு அவைலபிலிட்டிஸ் இருக்காது ஓகே. இப்போ இங்கே ஏன்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில், இது வந்து Node.js ப்ரோக்ராம். ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸு அப்படியே இருக்கும், ஆனால் இது வந்து சர்வர் சைட் ப்ரோக்ராம். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து சர்வரில் ரன் ஆகிடும். இதுவே நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும்னா இந்த இடத்துல இதெல்லாம் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்குள்ளார டிஃப்ரென்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையே சர்வராக எப்படி ரன் பண்ணுறது, அதுதான் Node.js ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம், இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ வந்து நமக்கு வந்துச்சு. இப்போ இதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை போயிட்டு வெல்கம் டு Node.js இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு திரும்பி போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நம்மளோட சேஞ்சு வந்து வரல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுவே நார்மல் ஜேஎஸ்ஸாக இருந்தால் என்ன நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ இது நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ வெல்கம் டு Node.js. அப்போ இது வந்து சர்வர் ப்ரோக்ராம். சர்வர்னால் ஒரு முறையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஓகேங்களா. ரைட், இதான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு சர்வர் ப்ரோக்ராமு இதில் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள், ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம் ரைட்டா. இதுக்கப்புறம் நம்ம வந்து Express.js அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் ஓகே. அதுக்கு முன்னாடி NPM அப்படின்னு ஒன்று இருக்குது Node.js. நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே நிறையா விஷயங்கள் பார்த்தோம் ஓகேங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் NPM அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேக்கேஜஸ் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த NPMன்றது என்னன்னா நோடு பேக்கேஜ் மேனேஜர் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய யூசேஜுக்கு தேவையானதை அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா இந்த இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஓகேங்களா. இந்த NPMனு சொல்லி இன்டர்நெட்டில் இது பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், பில்டு அமேசிங் திங்ஸ் இது போட்டிருக்காங்களா, NPM. இதான் NPM.js ஓகேங்களா. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் இருக்கும். பேக்கேஜ்னால் என்ன அது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்பிரஸ் இப்படி சொல்கிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இல்லைன்னா கேலண்டர். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, நான் கேலண்டர்னு கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரிலாம் வருது. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் நமக்கு வந்து கேலண்டர் தேவைப்படுது அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா. அதே போல் இப்போ எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எனக்கு தேவை அப்படின்னா இதில் வந்து பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரியாக்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை நம்மளுடைய லைப்ரரிஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த லைப்ரரி எடுத்து வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்மளுடைய ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதான் இதில் இருக்கிற அந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலண்டர் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும்னா
நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை மட்டும் உங்களுடைய இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க் பண்ணுறது என்னன்றதை ரியாக்ட் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த இதை நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வரும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பேக்கேஜஸ் லைக் இப்போ நம்ம வந்து இந்த பேக்கேஜ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோம், உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணோம், npm init. இப்போ நம்ம சர்வர் ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் போயிட்டுன்னா இப்போ இந்த இதில் வந்து npm init -y. ஓகேங்களா? இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்போ நமக்கு அந்த பேக்கேஜ், இப்போ இந்த பேக்கேஜ் மேனேஜ் பண்ணணும் இல்லையா, இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம npm init கொடுத்தோன்னா இந்த ஃபைல் வந்து ரெடியாகி கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம போய் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா package.json. இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ஃபைல். இந்த ஃபைலில் போய் நம்ம எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் நம்ம இதை வந்து இது பண்ணணும். மற்ற நேரத்தில் நம்ம வந்து இது பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு என்ன நம்ம கமாண்ட் ரன் பண்ணணுமோ அந்த கமாண்ட் அப்படியே இதே எழுதி கொடுத்துருச்சு. அப்போ நம்ம இதை மட்டும் நம்ம இது பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ இதுக்கு இன்ஸ்டால் express.js. இப்போ இந்த express.js அப்படின்றது என்னன்னா ஏபிஐ எழுதுறதுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு பேக்கேஜ் லைப்ரரி. ஓகேங்களா? Node.jsல நம்ம வந்து பேக் அண்ட் சர்வர் ஏபிஐ எழுதணும் அப்படின்னா இந்த express.js வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் வந்துட்டு என்டர் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சாரி, தப்பாக பேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. இப்போ இதை நான் அப்படியே டைப் பண்ணேன், npm install express. ஓகேங்களா? ஜஸ்ட் அதில் என்ன இருக்கோ அது எக்ஸ்பிரஸ் அப்படின்னு டைப் பண்ணால் இப்போ அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது இன்ஸ்டால் ஆகும். இப்போ இந்த express.js வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து இன்ஸ்டால் ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ இந்த ஃபைலில் மாடிஃபிகேஷன் நடக்கும். இந்த Node.js அப்படின்ற இந்த ஃபைலில் வந்து அது மாடிஃபிகேஷன் அந்த இப்போ இங்கே பாருங்கள், டிபெண்டன்சிஸில் express.js 5.1 இந்த வெர்ஷன் வந்து அது இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே அடுத்து பாருங்கள், node-_modules ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ இந்த express.js என்னென்னலாம் ஃபைல் இருக்கோ அதை வந்து இதுக்குள்ளார இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கும். பாருங்கள், இதில் ஏகப்பட்டது பண்ணியிருக்கு. இதில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணால் மட்டும் போதும். இப்போதைக்கு இதை மட்டும் இருக்கட்டும். 67 பேக்கேஜ் ஆட் பண்ணியிருக்கு, பரவாயில்ல. ஓகேங்களா? இப்போ இது வந்துருச்சு. இப்போ package.json ப்ளஸ் நோட் இது எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட்டட் பை த கோட். ஓகேங்களா? அதாவது நம்ம Node.js இது பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். அப்புறம் அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து திரும்பி எடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரீரைட் பண்ணணும். இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ நம்ம அட்வான்ஸ்டாக நம்ம அடுத்த லெவல் எழுதுறதுக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். express.jsல இதே ப்ரோக்ராமை எழுதுறோம். ஓகேங்களா? அப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் இதை மட்டும் போடுறேன். இப்போ போயிட்டு npm run dev அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். சாரி, node server.js server is running. ஓகேவா? server is running இதில் இருக்கு பாருங்கள், server is running. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இருக்குன்னா ஹலோ ஃப்ரம் express.js அப்படின்னு காமிக்குது. ஹலோ ஃப்ரம் express.jsன்றது தானே அது இந்த கூட. அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா express.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆப் அப்படின்ற இதில் வந்துட்டு அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், அடுத்து வந்து யூசேஜ். ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது இப்போ இதை வந்துட்டு நம்ம அதை பயன்படுத்தி நம்ம ஒன்று இப்போ இதே பேரில் இன்னும் ஒன்று வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதை காப்பி பண்ணுறேன், போட்டு கெட் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு போட்டு இதில் வந்து நான் வந்து லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு லெட் யூசர்ஸ் அது இந்த சாம்பிள்ஸ் கொடுக்குதா.
இப்போ நான் இந்த யூசர்ஸ் ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு இந்த அரேவை நான் சென்ட் பண்ண போகிறேன். யூசர்ஸ் டாட் ஜேசன் கொடுத்துட்டுனா இப்போ ஸ்லாஷ் இதில் இந்த அலோ ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் ஜேசன் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லாஷ் கொடுத்து கெட் ஆல் யூசர்ஸ் வச்சுருக்கோமா, இதை எடுத்து ஸ்லாஷ் கெட் ஆல் யூசர்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு இது வரணும். இப்போ இது வரணும், இது ஏதோ ஒரு காரணத்தினால வரல. ஓகே, நம்ம என்னன்னு செக் பண்ணோம். இதை எடுத்துட்டு get all users not found. ஓகே, சரி இது என்னன்னு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அது பண்ணோம்னா இதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேசன் வந்து இது யூஸ் பண்ணோம். ஜேசான் மெத்தடில் நம்ம இதை ரெடி பண்ணோம். இந்த ஜேசான் நம்ம சென்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஜேசான் வந்து எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன் அதையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை வந்துட்டு ரன் போட்டுட்டேன். இதில் இங்கே பாருங்கள் எரர் காமிக்குது. ஓகேவா, ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு காமிக்குது. ஓகே, அந்த எரரை கிளியர் பண்ணணும். டாட் ஜேசன் ஓகே, ஓகே. இப்போ வந்து ஒரே பேரில் ரெண்டு இருக்குது, அதனால தான் மேபி இது வருது. இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம், அதை ரிமூவ் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இதை வந்துட்டு டைரெக்டாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேபி இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகும். ஒரு நிமிஷம், சாரி. நான் இப்போ நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சேஞ்ச் பண்ணதை திரும்பி ரீரன் பண்ணணும். அப்போ தான் இது சேஞ்சஸ் வரும். வந்துடுச்சு பாருங்க. யூசர் டாட் ஜேசன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிடுச்சு. அப்போ விட்டுருங்க, இது வந்துட்டு நம்ம இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். நோட் சர்வர் டாட் ஜேஎஸ் திரும்பி ரீரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு முறை சேஞ்ச் பண்ணும்போதும் நம்ம தான் வந்து இதை ஸ்டாப் பண்ணி திரும்பி ரீரன் பண்ணணும். அப்போ தான் இந்த இது ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இது பேசிக்ஸ், இது பேசிக். இதை வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அப்போ நான் இதில் போய்ட்டு இது பண்ணேன்னா எனக்கு இந்த இதுவும் ஒர்க் ஆகும். அதுவே நான் ஸ்லாஷ் போட்டு கெட் ஆல் யூசர்ஸ் கொடுத்தோன்னா அதுவும் வரும். ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஜேஎஸ் ப்ரோக்ராம் எழுதி இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது இது எப்படி நம்ம MySQL கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.